ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிடி கொழுக்கட்டை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இனிப்பு பிடி கொழுக்கட்டை, காரப்பிடி கொழுக்கட்டை, இந்த ரெண்டுமே பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பிடி கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பச்சரிசியில் பண்ணலை. நம்ம நார்மலாக வீட்டில் இட்லி செய்ய பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு, அதாவது மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசியில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த அரிசியை ஒரு உலர்ந்த துணியில் நல்லா பரத்தி போட்டு காய விட்டுக்கோங்க. வீட்டுக்குள்ளே நிழல்லையே காய விட்டுக்கோங்க, வெயிலில் காய விட வேணாம். மொத்தத்தில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் காய விட்டிங்கன்னா போதும். அந்த அரிசியில் இருக்கிற ஈரப்பதம் ஓரளவு அதில் இருக்கணும், அந்த அளவுக்கு காய விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. நீங்கள் அரிசியை எடுத்து கையில் இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் அந்த ஈரம் உங்களுக்கு கையில் ஒட்டக்கூடாது. இப்போ இது காஞ்சிருச்சு. இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குறைவான அளவில் பண்ணுறதுனால இதை வீட்டில் மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம். இதுவே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நல்லா அழுத்தி அளந்து எடுத்துக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 1/4 கப் கூட வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பாகுபதம்லாம் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. சிறுபருப்பு வறுப்பட்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறி வந்ததும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா கரைச்சி வச்ச வெல்லத்தையும் இதோட சேர்க்க போகிறோம். இப்போ இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மாவு இதோட சேர்த்துக்கலாம். மாவை போடுறப்ப அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மாவை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டிப்படாமல் கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு, கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் மாவை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் மாவு ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இதோட சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெல்லக்கரைசலோடு சேர்த்து மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ மாவு கலந்தாச்சு. மாவு கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கையில் ஒட்டாமல் அந்த மாவு உருண்டு வரணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் மாவு வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட நம்ம அரிசி இழந்த அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை லைட்டாக ஆற விட்டுக்கோங்க. கொஞ்சம் இது கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததும் நம்ம லைட்டாக கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தொட்டுட்டு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு அழுத்தி ஒரு 3 வாட்டி பிடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த இனிப்பு கொழுக்கட்டையில் பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் சேர்க்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம கார கொழுக்கட்டைகளையும் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஆவியில் வேக வச்சுக்கலாம். கார கொழுக்கட்டைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சு இதே ப்ரொசீஜரில் தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம்,
1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம். காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அரிசி அளந்த அதே கப்புக்கு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு தேங்காய் துருவல், நம்ம அரிசி அளந்த அதே கப்புக்கு அரை கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கூடுதலாக கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு போட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு எப்படி அரை கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு காய வச்சு அரைச்சி வச்சனோ அதே ப்ரொசீஜரில் தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். மாவை சேர்க்கும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை வந்து ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததும் இதை எடுத்து நம்ம வந்து எப்படி இனிப்பு கொழுக்கட்டைக்கு பிடிச்சோமோ அதே மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம ரெடியாக எடுத்துக்கலாம். இப்போ கார கொழுக்கட்டையும் பிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. நம்ம ஏற்கனவே வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வெந்திருக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு தேவைப்படும். இப்போ இட்லி தட்டில் வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட கொழுக்கட்டைகள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து நம்ம புழுங்கலரிசியில் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் தைரியமாக சாப்பிட்லாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசியில் பண்ணால் பிடிக்காது. குழந்தைங்கள்லாம் பச்சரிசியில் பண்ண பலகாரம் சாப்பிட்டா வயிறு வலி வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த புழுங்கலரிசியில் வந்து இந்த கொழுக்கட்டைகள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.